பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 52வது நாள் ஜெபத்துல 7வது நாள்ல இருக்கிறோம். பாழானதை எழும்பி கட்டுவோம் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாரும் தலைப்போட வசனத்த நம்ம வாசிச்சுட்டு இன்னைக்குரிய காரியத்த நம்ம பார்க்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமேன். ஆமாங்க. பாழான கிடக்கிறத ஊழியக்காரராகிய நாம ஜெபத்துல ஃபர்ஸ்ட் எழுப்பி கட்டணும். அதற்கப்புறம் நம்ம செய்கையிலையும் எழுப்பி கட்டணுங்க. தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி இருக்காரு. நம்மளும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த 7வது நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாழானதை எழும்பி கட்டுறதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனிடத்துல தான் நம்மளுடைய முறையிடுதல் இருக்கணும். எதிரிகள் எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும், பொய்யான பேச்சுக்களை பேசினாலும், எரிச்சல் அடைந்தாலும் தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணும். நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது எதிரியோட செயலுக்கு. அத குறிச்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி என்ன அப்படின்னா, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். அதுல நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்த பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன? ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். வாசிச்சோம் அப்படின்னா, இதுல சன்பலாத்து தொபியாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நேற்றைய தினத்துல பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய வேலையை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அலங்கம் வந்து உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருக்கிற சன்பலா தொபியாவும் எரிச்சல் அடைகிறாங்க. எரிச்சல் அடைஞ்சு இதெல்லாம் எப்படி நடக்கும்? இவங்கெல்லாம் கட்டி எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அங்க தொபியா வந்துட்டு சொல்றாங்க, ஒரு நரி ஏறி கட்டட்டும், ஆனா அதுல ஒரு நரி ஏறி போனா கூட என்ன பண்ணும், அது இடிஞ்சு போயிடும் அப்படின்னு பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்குள்ள பேசல. இந்த வார்த்தைகள் எல்லாம் சமாரியாக்கு முன்பாக பேசப்படுது. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பேசப்படும் போது இங்க நெகேமியா என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றாங்க. அங்க சன்பலாத்துக்கும் தொபியாக்கும் அவங்க என்ன பண்ணல, ரியாக்ட் பண்ணவே இல்லை, மறுமொழி பேசவே இல்லை. இங்க எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, 4ஆம் வசனத்துல, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு குலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமறிவு உண்டாக பேசினார்களே. இப்படி நெகேமியா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம தேவன் இடத்துல சொல்றாங்க, அவங்க இப்படி பேசுறது வந்து எங்களுக்கு மனமறிவா இருக்கு, அவங்களுடைய பேசுறத அவங்களுக்கே திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல முறையிடுறாங்க. இதே நெகேமியா தான் 2ஆம் அதிகாரத்துல இதே சன்பலா தொபியா எல்லாருமே வந்து பரியாசம் பண்ணி நிந்தித்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அதற்கு அவன் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு மறுமொழி கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த காரியத்துல பங்கும் இல்ல, பாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க மறுமொழி கொடுத்திருப்பாங்க. அதே நெகேமியா இங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுமொழி கொடுக்காம தேவனிடத்துல பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, வேலை ஆரம்பிச்சாச்சு, பாதி வேலை நடந்து கொண்டு இருக்கு. இப்ப போய் நம்ம எதிரிகளுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நிந்தையான பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து மறுமொழி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒண்ணு அவங்க ரொம்ப இதாகி எல்லாத்தையுமே தரமட்டம் ஆக்கிடுவாங்க. 2வது காரியம் என்ன அப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு மறுமொழி கொடுக்கறதுக்கு நேரமே இருக்கு. இவங்களுக்கு மனுஷங்களுக்கு நம்ம செவி கொடுத்து அவங்களுக்கு நம்ம மறுமொழி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் வந்து பாதிக்கப்படுங்க. இன்னைக்கு இந்த 7வது நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாழான கிடக்கிற காரியத்தை நம்ம எழும்பி கட்டும்போது எதிரிகள் பரியாசம் பண்ணுவாங்க, மிகவும் எரிச்சல் அடைவாங்க. நம்மள மனம் வடிவு உண்டாக்குறபடி அவங்க பேசுவாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம சோர்ந்து போகாம அவங்களுடைய பேச்சுக்களை நம்ம காதுல வாங்காம நம்ம தேவனிடத்துல முறையிடணும். கர்த்தாவே, இவங்க எங்களுக்கு மனம் அறிவு உண்டாகிறபடி பேசுறாங்க, நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அவங்க எங்களை அவமதிச்சு கொண்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க கேக்குறீங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல நம்ம ஒப்புவித்துட்டு நம்மளுடைய காரியங்களை முடியறதற்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஏதாச்சும் ஒரு காரியம் ஆரம்பிச்சிருக்கீங்க, பாழான கிடக்கிறத இந்த 6 நாளும் கர்த்தர் கண்டிப்பா பேசியிருப்பாங்க, இந்த காரியத்தை நீ எழும்பி கட்டு அப்படின்னு நீங்க ஜெபத்துல வச்சிருப்பீங்க. ஜெபிக்கும் போதே சிலர் என்ன பண்ணிருப்பாங்க, உங்களை நிந்திச்சிருப்பாங்க, இத்தனை நாள் கிடக்கு, நீ ஜெபிச்சுதான் இதெல்லாம் செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தையே அவங்க கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் உன் செவிய சாய்க்காத, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவிய சாய்க்கும் போது கண்டிப்பா பாழானதை எழும்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாருங்க. கர்த்தர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்று நெகேமியாவின் அலங்கத்தை கட்ட கர்த்தர் நெகேமியாவை எழுப்பினது போல, ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்பினது போல, இன்று நம்மளுடைய பாழான காரியத்தை கட்டி எழுப்புறதற்கு நம்மளையும் நம்மை சுற்றியுள்ள நபர்களையும் எழுப்பி மற்றவர்களின் பரியாசமான பேச்சுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மளை எழும்பி கட்ட உதவி செய்வாருங்க. கண்டிப்பா இந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். பரலோகத்தின் தேவனானவர் நம்மளுடைய காரியங்களை கைகூடி பண்ணுவார்.
பண்ணுவார். நாம அவருடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். இதை எழும்பி கட்டுவோம். இந்த 7வது நாள்ல கர்த்தர் இதுதான் உங்களோட பேசினது. எந்த மனுஷனுடைய நிந்தையான பேச்சுக்கும் செவி கொடுக்கவே கொடுக்காதீங்க. தேவனிடத்துல முறையிடுங்க. இப்படி தேவனிடத்துல முறையிடாம நம்ம அவங்களுக்கு செவி கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம செவி கொடுக்காம நம்ம ஆவிய அடக்கிக் கொண்டு நம்ம காரியத்த செய்யணும். ஏன் அப்படின்னா, சில நேரத்துல அவங்க நம்மள பேசிட்டாங்க, நம்ம மறுமொழி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய ஆவிய அடக்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா, மறுமொழி குடுத்துருவோம். அப்படி நம்முடைய ஆவிய அடக்காம நம்ம மறுமொழி பேசிட்டோம் அப்படின்னா, அதற்குரிய பாதிப்பு, அதற்குரிய விளைவுகள் அதிகமா இருக்குங்க. ஒரு வசனம் கூட இருக்கு. நீதிமொழிகள்ல 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, "தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்." காரியத்துக்கு சில நேரத்துல நம்மளுடைய காரியங்கள் பாழாய் போனதுக்கு காரியம், நம்மளுடைய ஆவிய அடக்காம மனுஷர்களிடத்து மறுமொழி கொடுத்து, அவங்க எரிச்சல் அடைந்து ஏதோ காரியத்த செஞ்சதுனால தான் நம்ம காரியம் கைக்கூடி வராம பாழாய் கிடந்து போனதுங்க. அந்த தவற கர்த்தர் மீண்டும் நீ பண்ணாத, மற்றவர்களுக்கு செவி சாய்க்காத, கண்டிப்பா பாழான காரியம் எழும்பி கட்டப்படும் உன்னுடைய ஆவிய அடக்கும்போது அப்படின்னு சொல்றாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு தெளிவா பேசுறாரு. நம்மளுடைய ஆவியை அடக்கி கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும். மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் செவி சாய்க்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த 7வது நாள் தகப்பனே ஆவியானவரே, அப்பா நாங்கள் எங்களுடைய ஆவியை அடக்கி ஏசப்பா தகப்பனே மனுஷருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம, மனுஷனுடைய நிந்தையான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம, என் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க செவி கொடுத்து ஆவியானவரே எங்கள் பாழான காரியங்களை கட்டி எழுப்ப ஏசப்பா தகப்பனே நாங்கள் அப்பா பாழானதை கட்டி எழுப்ப ஆவியானவரே நாங்க ஜெபத்துல உறுதியா இருக்கணும். எங்க செயல்கள்ல உறுதியா இருக்கணும். ஏசப்பா நாங்க கட்ட ஆரம்பிச்சாச்சு தகப்பனே. ஆவியானவரே அப்பா அப்பா இத பார்த்து பரியாசம் பண்றவங்க இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் நாங்க செவி சாய்த்திர கூடாதுப்பா. கர்த்தாவே நீர் எங்களுக்கு பக்கபலமா இருந்து ஆவியானவரே எங்களுக்கு துணை நின்று எதிரியின் நிந்தையான பேச்சுகளுக்கு எல்லாம் எங்களை விலக்கி காத்தருளுங்க சுவாமி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க தகப்பனே ஆவியானவரே யாராச்சும் தகப்பனே அப்பா மனுஷனுடைய வார்த்தைகள் அவங்கள மனமறிவு உண்டாக்குனது இருந்துச்சுன்னா தகப்பனே ஆவியானவரே அப்பா அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க இருதயத்துல எடுத்து போட்டு ஏசப்பா தகப்பனே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தகப்பனே அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு ஏசப்பா ஜெபத்துல எழும்பி கட்ட ஆவியானவரே காரியத்தை கைகூடி வர பண்ண ஏசப்பா நீங்க உதவி செய்யும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த 52வது நாள் இந்த 52 நாள் ஜெபத்துல தகப்பனே ஆவியானவரே நாங்கள் எழும்பி கட்டி சாட்சியுள்ளவங்களாக இருக்கணும்பா. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் இப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, கூட இருங்க. தொடர்ந்து இந்த நாட்கள் ஜெபத்தை தகப்பனே அதிகரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Jesus loves you.